அட என்னப்பா இது சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி கைத்து கட்டெல்லாம் போட்டு சாப்பிடறதுக்கு இடம் இருக்காடா? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ராமபுரம் சைடு பைக்ல போயிட்டு இருக்கப்ப சைடுல பார்த்தா சின்னதா ஒரு குடிசை மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஊத்து பார்த்தா தாபான்னு போட்டு இருந்துச்சு. அட இந்த தாபாலாம் பைபாஸ்ல தானே இருக்கும், என்ன சிட்டிக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கைத்து கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கைத்து கட்டில உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. சரி எங்கேயாச்சும் ஹைவேஸ்ல போறப்ப சாப்பிட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கு. என்னங்க சாப்பாடு இருக்கு கடையிலன்னு கேட்டா மெனு கார்டு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாபாக்கு வந்திருக்கோம். தாபா ஸ்டைலே சாப்பிடுறோம். 3 பட்டர் நானும் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கொடுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் சுட சுட நான் ரெடி பண்றாங்க. நல்லா சுட்டு எடுத்து அந்த நானும் பாருங்களா சூப்பரா இருக்குல. அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பன்னீர் எடுத்து ஒரு கடாயில போட்டு அதுக்கு மேல பால்லாம் ஊத்துறாங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு பால்லாம் ஊத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பட்டரை போட்டு அவங்க வச்சிருந்த ஒரு குழம்பு மாதிரி இருந்துச்சு, அதையும் ஊத்தி பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. நான் கூட இந்த பட்டர் நான்ல லைட்டா தான் பட்டர் போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்து ஒரு கோப்பையில இருந்த பட்டரை எடுத்து செமையா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு பசியே இல்ல. எப்போதும் பசிச்சாதான் போய் கடையில சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு ரோட்ல போறப்ப இந்த கடையை பார்த்துட்டு செட்டப் நல்லா இருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். சரி அவங்க கொடுத்த அந்த பன்னீர் பட்டர் மசாலாவையும் பட்டர் நானையும் வச்சு சாப்பிட்டு பாப்போமா. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. டேஸ்டும் பிரமாதமா தான் இருக்கு. இந்த கடையோட ஹைலைட் என்ன தெரியுமா? அதை பாருங்களேன், சிட்டி இருக்கு. சிட்டிக்கு பக்கத்திலேயே சம்பந்தமே இல்லாம ஒரு குடிசை இருக்கு. நல்லா இருக்குல்ல. பசியே இல்லனாலும் வாங்கின 3 பட்டர் நானையும் நல்லா தின்னுட்டு கைத்து கட்டலையே படுத்தாச்சு. ஒரு பட்டர் நானா 50 ரூபாயா, அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா 200 ரூபாயா. மொத்தத்துக்கும் பில்ல கொடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க இந்த மாதிரி தாபாலாம் சாப்பிட்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.